வாஜ்பாய் ஆட்சியை 13 மாதங்களில் கவிழ்த்து அரசியலில் நம்பகத்தன்மையற்றவராக திகழும் ஜெயலலிதா மக்கள் வரி பணத்தை வீணாக்கியவர் என்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பேச்சு. மக்கள் வரி பணத்தை வீணாக்க அஞ்சாத ஜெயலலிதா 13 மாதங்களில் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்து அரசியல் நம்பகத்தன்மையற்றவராக உள்ளார் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். லட்சக்கணக்கானோர் திரண்ட சிவகங்கை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சிவகங்கை தொகுதி திமுக வேட்பாளர் சுப துரைராஜை ஆதரித்து இளையான்குடியில் பிரச்சாரத்தை தொடங்கிய மு க ஸ்டாலின் காளையார் கோயில், சருகனி, தேவக்கோட்டை, காரைக்குடி, பள்ளத்தூர், திருமயம், திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். பின்னர் சிவகங்கையில் லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அமைதி, வளம், வளர்ச்சி என்று ஜெயலலிதா கூறி வருவது குறித்து கேள்வி எழுப்பினார். அமைதி, வளம், வளர்ச்சி என்று சொல்லித்தான் ஜெயலலிதா தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார். அமைதி என்பது என்ன? மக்களை சந்திக்காமல் அமைதியாக இருப்பதா, அல்லது அமைதியாக எந்த பணியும் மாற்றாமல் அடிக்கடி கொடநாட்டிலே போய் ஓய்வெடுப்பதா? அது அமைதி. அடுத்து வளம். வளம் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 91 96 வரையில் மாதம் ₹1 சம்பளத்தை பெற்றுக்கொண்டு பல கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்த விவகாரம் இன்றைக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்கிறது. அது வளமா? அடுத்து வளர்ச்சி. மத்திய புள்ளியியல் துறை நிறுவனம் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிற போது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.7%. ஆனால் இப்போது ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி 4.1% குறைந்திருக்கிறது. இன்னும் கூட சொல்லுகிறேன், 2010 2011 திமுக ஆட்சி நடைபெற்ற போது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்முடைய தமிழ்நாடு 4வது இடத்தில் இருந்தது. அதற்கு பிறகு 2011 2012 ஜெயலலிதா ஆட்சியில் அது 8வது இடத்திற்கு போயது. இப்போ எவ்வளவு தெரியுமா? 12-13 14வது இடத்திற்கு ஜெயலலிதா ஆட்சி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க, இதுதான் ஜெயலலிதா சொல்லுகிற வளர்ச்சி. அமைதியாக தனது பலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு இந்த அளவிற்கு மோசமாக போயிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட மு க ஸ்டாலின் 3 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் என்று ஜெயலலிதாவால் எதையாவது கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கலைஞர் கொண்டு வந்த ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் கூட உரிமை கொண்டாட நினைக்கும் ஜெயலலிதாவுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். 617 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதா அதை தான் நிறைவேற்றியதாக ஒரு அபாண்டமான அண்ட புழுகு, ஆகாச புழுகு என்று சொல்லுவார்களே, அதே போல் சொல்லி இருக்கிறாரே. நான் கேட்கிறேன், அந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார். இது உண்மையா இல்லையா? ஜெயலலிதா நம்பகத்தன்மை இல்லாதவர் என்று கூறிய ஸ்டாலின் 13 மாதங்களில் மத்திய ஆட்சியை கவிழ்த்து பல ஆயிரம் கோடி மக்கள் வரிப்பணத்தை பாழாக்கியவர் என்றும் குற்றம் சாட்டினார். 13 மாத காலம் கூட வாஜ்பாய் ஆட்சி நிம்மதியாக நடைபெற முடியலையே. என்ன காரணம்? நான் ஆதரவை தொடர்ந்து தர வேண்டும் என்று சொன்னால் என் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் வாபஸ் வாங்கணும். அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஐபிஎஸ், சில ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றணும். இன்னொன்று சொன்னா என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு மிரட்டினார்கள். ஆனால் அதை மறுத்தார்கள், திட்டவட்டமாக மறுத்தார்கள். அதை கண்டித்து
அத்வானி அறிக்கையை விட்டார். உடனே அத்வானி அவர்களை பார்த்து ஜெயலலிதா என்ன சொன்னார்? அத்வானி ஒரு செலக்டிவ் அம்னீசியா என்று விமர்சித்தவர் தான். ஆக கூட்டணியிலிருந்து விலகினார். கூட்டணியிலிருந்து விலகிய காரணத்தால் மத்தியில் அமைந்த ஆட்சி கவிழ்ந்தது. வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஆட்சி கவிழ்ந்தது. அப்படி ஆட்சி கவிழ்ந்த காரணத்தால் மீண்டும் தேர்தல் வந்தது. அப்படி தேர்தல் வந்த காரணத்தால் 4000 கோடி ரூபாய் செலவாயிற்று. யாருடைய பணம்? ஜெயலலிதா அவர்கள். நான் கேட்கிறேன், உங்க அப்பன் வீட்டு பணமா? நாட்டு மக்களுடைய வரி பணம், மக்களுடைய வரி பணம். ஆக அந்த வரி பணத்தில் தேர்தல் நடந்தது. ஆக இப்படி ஒரு நிலை வந்தால் நாட்டில் விலைவாசி உயராமல் என்ன செய்யும்? பொருளாதார வீழ்ச்சி அடையாமல் என்ன செய்யும்? ஆகவே ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில் இருக்கக்கூடியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா என்பதை இந்த நாடு நன்றாக உணர வேண்டும். இன்று ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட காரியாப்பட்டியில் அத்தொகுதி வேட்பாளர் முகமது ஜலீலுக்கு ஆதரவு திரட்டும் மு க ஸ்டாலின், விருதுநகர் தொகுதி திமுக வேட்பாளர் ரத்னவேலுவை ஆதரித்து திருப்பரங்குன்றம், அருப்புக்கோட்டை, பாலவனத்தம், விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, திருத்தங்கல், விருதுநகர் பைபாஸ் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்த பின் இன்றிரவு திருமங்கலத்தில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்.